நாகசாக்கில 1875ல 2 வேத்த ஒரு மிகப்பெரிய படையை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. வழியே சும்மாவா இந்த போர் தானே ஜப்பானோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. ஐகோஸ்கே நம்ம யாருன்னு காட்டுவோமா? காட்டிடுவோம் முதலாளி. இப்ப அவங்க 2 பேரும் சண்டை போறதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எதிரி படைகள் வெள்ளை கொடி காமிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோ வந்து நாகசாக்கி ஃபுல்லா ஒரே ஆளுமைக்குள்ள கொண்டு வந்தனால அதை செலிப்ரேட் பண்ண வகையில ஹீரோவும் அவங்களோட கூட்டணியும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒருத்தன் நாகசாக்கிலேயே பிரபலமா இருக்கிற ஒரு கேக்க கொண்டு வந்து கொடுக்குறான். கைச்சிரோ முதலாளி அவர்களே, நீங்க இந்த நாகசாக்கியை ஒன்றிணைச்சதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, ஹீரோட ரைட் ஹேண்ட் இருந்துகிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி உட்காந்துருக்கான். வெற்றியை கொண்டாடும் வகையில ஹீரோவுக்கு ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தாங்க. ஆகா என்ன தண்டி, இவளுக்கு தான் தீவுலயே மிகப்பெரிய மார்பகங்கள் இருக்கு. நான் தான் ஹைகுஸ்கே, முதலாளியோட ரைட் ஹேண்ட். கைச்சிரோ அவர்களே, நான் உங்களை தான் நீண்ட நாளா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால என்னையே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறீங்களா அப்படின்னு அவன் ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ இதெல்லாம் பொறுக்க முடியாம, இல்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ரொம்ப கோவத்துல அவரோட ஆயுதத்தை வச்சு கீழே அடிக்க, முதலாளி நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்க? தோறாமாறு, நீங்க ஒரு சாமுராயா இருந்துகிட்டு சண்டை போடாம வெள்ளை கொடியை கட்டி சமாதானமா போறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதெல்லாம் சரிதான் பாஸ். ஆனா என்னடா ஆனா அது என்னன்னா பாஸ், நாகசாக்கியில இருக்கிற பெரும் பகுதியை கைப்பற்றியது நீங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்ல. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி சமாதானமா ஆயிட்டோம். இப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பொண்ணோட நீங்க அந்த மாதிரி பண்ணி இருந்திருப்பீங்க. அப்பயே நீங்க இந்த தடவை இந்த பொண்ணோட ஒரு மாதிரி பண்ணக்கூடாது. இது சண்டைய காட்டிலும் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இது நிஜமால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். தயவு செய்து கொஞ்சம் ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணுங்க. எப்படியோ நாசமா போங்கடா, நான் இங்க இருந்து போறேன்டா அப்படின்னு ஹீரோ கதை உடச்சிட்டு கிளம்பிட்டாரு. முதலாளி இருங்க நானும் வரேன். முதலாளி உங்களுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். அந்த பெரிய மார்பகங்கள் இருக்கிற பொண்ணு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா மாத்திக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்பனா அந்த ஃபீலிங்ஸ் இப்படிதான் இருக்குமா? நாகசாக்கியை நான் ஒன்றிணைச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு இது பத்தல. இது என் லட்சியத்துக்கு ரொம்ப சிறுசு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு நானும் வெர்ச்சின் கிடையாது, உண்மையை தான் சொல்றேன், நானும் வெர்ச்சின் இல்ல அப்படின்னு அவன் ஒரு பொண்ணா பார்த்து சொல்றான். அந்த பொண்ணு அவனை அசால்ட்டா கொண்டுறான். நம்மள எதிர்த்து சண்டை போட இங்க யாருமே இல்ல முதலாளி, நீங்க எல்லாத்தோடையும் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்க. அப்படின்னா இந்த நேரத்துல எனக்கு யாருமே எதிரி இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு கட்டையால ஹீரோ யாரும் அடிக்கிறாங்க. பாட்டி நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க 2 பேரும் திரும்பி வேலையை ஸ்கிப் பண்ணிட்டீங்கல்ல. ரைட் ஹேண்ட் இல்லைன்னு சொல்ல அவன் மண்டிலே ஒரு அடி. பாஸ் நமக்கு இன்னி ஒரு எதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டி அவன் கையில வச்சிருந்தாங்க பொருளை வச்சு ஹீரோ நோக்கி விட்டேறாங்க. ஹீரோ அத காலையில படிச்சு, உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன். நீ என்ன தண்ணி பைப் ஆன் பண்ணவே இல்ல தெரியுமா உனக்கு? எனக்கு இந்த ஒன்னத்துக்கு பாத் ஹவுஸ்ல வேலை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல கலவே. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இருந்து இவங்க தான் ஒட்டுவமி கெய்ச்சிரோ வளர்த்தவங்க. கெய்ச்சிரோ இவங்களோட பாத் ஹவுஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த காலத்துல தனியா வீட்டுல குளிக்கிறதுக்கு இடம் இல்லாதனால காமா குளிக்கிற தான் மக்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனால இவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ கைச்சிரோவுக்கு இந்த மாதிரி வேலை பாக்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சண்டை போடணும். அதனால அவருடைய முக்காவாசி லைஃப் அவர் சண்டை போட்டுதான் கழிச்சாரு. அப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் இதோட முடிச்சிடறாங்க. இப்ப ஹீரோ பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் ஹீரோ பார்த்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ, என்னடா நடக்குதுங்க? என்னோட சண்டை போறதுக்கு யாரும் இல்லையா? பாரா என் கூட சண்டை போறதுக்கு ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாம் ஓடி வரான். பரவாயில்லையா? இப்ப வேமா ஓடி வந்து ஹீரோ கிட்ட, என்னை காப்பாத்துங்கன்னு கேக்குறான். அப்படி யாருக்கிட்ட வந்து அவனை காப்பாத்த சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ நேரா பார்த்தா ஒரு அழகான பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவளோட கத்தி எடுத்து அவனை குத்த போக ஹீரோ உடத்துல வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான அந்த பொண்ணு கேக்குறா. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது பாத்துக்கங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை காமிச்சது அவனோட தப்பு. ஆமா அப்படி என்னத்த காமிச்சான்? நான் எதையுமே காமிக்கலைங்க. இந்த அசிங்கத்தை எனக்கு காமிச்சதுக்கு ஈடு கட்டுற வகையில நான் அதை அறுத்துறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், என்னடா நடக்குது இங்க? நான் வந்துட்டேன்டா. டேய் கைச்சிரோ, நீ திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? யோ போலீஸ்காரு, நாங்க என்ன சண்டை போடுற மாதிரியா உனக்கு தெரியுது? நீ சண்டை போடுறியோ இல்லையோ முதல்ல ஸ்டேஷனுக்கு வாடா. யோ நீலியா புரியா? இப்ப ஒரு பொண்ணுதான் இங்க வம்பு பண்ணிட்டு இருந்துச்சு. பொண்ணா? எங்கடா பொண்ணு? ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். நான் பார்த்ததெல்லாம் ஒரு அப்பாவி பையன் ட்ரெஸ்ஸே இல்லாம அழுதுகிட்டு இருந்ததான். ஒரு அப்படின்னா நீ சண்டை போறதோட மட்டும் நிப்பாட்டாம பசங்களை வேற கற்பழிக்க ஆரம்பிச்சுட்டியாடா? யோ பெருசுவார் நடத்துக்கியா? அந்த மாதிரி நான் பண்ணலையா? ஸ்டேஷனுக்கு வாடா, அங்கே போய் பாத்துக்கலாம். இவன் நான் பண்ணலையா? சொன்னா கேள்வி, அந்த பொண்ணுதான் எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு ஹீரோ அவ்வளவு சொல்லி போகிறான். உட மாதிரி தெரியல. இப்ப ஹீரோ ஸ்டேஷனுக்கே கூட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு மறந்து நின்றுட்டு, அப்பனா இவன் தான் அந்த பையனா அப்படின்னு சொல்றான். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிச்சதுல ஹீரோ மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொன்னானே ஹீரோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சீக்கிரம் மாட்டோடி மாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு அந்த போலீஸ்காரு. முட்டா பசங்களா, நான் எதுவுமே பண்ணலடா. ஆமா அவங்க இதுக்கு என்ன பிடிக்கணும்? முதலாளி அவங்கள செக்ஸ் ஹவுஸ் சொலையாருன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அளவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் நான் குற்றமற்றவன் என்பதை நான் நிரூபிக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் முதலாளி நீங்க ஒரு பையன் கூட அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க அப்படின்னு அவன் சொல்றான்.
சொல்றான். ஏய் நீனும் வாடா, நான் அந்த மாதிரி பண்ணலடா, அந்த பொண்ணு தான்டா பண்ணா. அடியே உன்னை நான் பிடிச்சு நான் இன்னசென்ட் நான் நிரூபிக்கிறேன்டி. ஆமா முதலாளி, அவ பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? அவ நல்லா தாண்டா இருந்தா. அவ அந்த டேகர் நல்லாவே கையாண்டா தெரியுமா? ஒரு சாமுராயால கூட அந்த மாதிரி கையாள முடியாது. முதலாளி அவ எப்படி நகர்ந்தா சண்டை போட்டான்னு அவங்கள்ட்ட கேட்கல. அவ பாக்குறதுக்கு எந்த விதமான தோற்றத்தில் இருந்தால் என்று கேட்டேன். எக்ஸாம்பிளுக்கு அவளுக்கு பெரிய மார்பகங்கள் இருந்துச்சா இல்ல பின்பகுதி பெருசா இருந்துச்சா? அதான் பெரிய மார்பகங்கள். அப்புறம் அவ ஒரு சாப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாடா. பெரிய மார்பகங்கள் சாப்பு கலர் ட்ரெஸ்ஸா? கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம நேத்து கொண்டாடின அந்த பார்ட்டியில தான் இருந்தா. என்னடா சொல்ற அப்படின்னு ஹீரோ ஒரு கத்திட்டு, இப்ப அந்த பொண்ணு பாத் ஹவுஸ்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தெரிஞ்சவன ஹீரோ பாத் ஹவுஸ்க்கு வந்து இருக்கிற கதவை திறந்து பாக்குறான். ஏ பொண்ணு எங்கடி இருக்க? திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் பழசா இருக்கு. எங்கடி இருக்க அப்படின்னு இன்னொரு கதை ஓபன் பண்ணி பாக்குறான். முதலாளி நீங்க இந்த வழியில அவளை கண்டுபிடிக்க முடியாது. இது மட்டும் உங்க பாட்டிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லடா. அந்த பொண்ணை பிடிச்சு நான் இன்னசென்ட்டா நான் நிரூபிக்கணும்டா. முதலாளி அந்த பொண்ணு இயற்கையை குளிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? குளிச்சுக்கிட்டு இருந்தாவா? அப்ப வாடா டேரக்டா அங்கேயே போய் பாத்துருவோம். முதலாளி அப்படி பண்ணிடாதீங்க, அப்புறம் பாட்டி என்னைய சேர்த்து அடிப்பாங்க. கவலைப்படாதீங்க முதலாளி, என்கிட்ட ஒரு சிறந்த யோசனை இருக்கு. என்ன யோசனைடா? அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு இடத்துல இன்னொரு பையன் செத்து போயிட்டான். அத போலீஸ் பார்க்க வந்திருக்காங்க. இதோட 6வது பையன் இறந்துட்டான். அதுவும் ஒரே விதமா. ஹேச்சிரோ ஒரு ஆம்பளை தானே, அவ எப்படி இந்த மாதிரி பண்ணிருப்பான்? அதான் சார் உங்களதான் சார் கூப்பிடுறது கேக்குதா? என்னடா செத்து போன பையனோட வயசு 17. அதுவும் இவன் வந்து மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் செத்து இருக்கான். மேட்ரு பண்ணும் போதா? அப்படின்னா அவன் ஆம்பளைங்களோட படுக்க வேற செய்யறானா அப்படின்னு இந்த போலீஸ் ஒரு பக்கம் வித்தியாசமா யோசிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்தவரும் பெருசு கொலகாரி ஒரு பொண்ணுனும் அவன் சாப்பிட்ற ட்ரெஸ் போட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. அதனால அவ ஒரு பொண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சொன்னானே. இதுக்கு வாய்ப்பு இல்ல சீரோ. அப்பனா நீ ஒரு பொண்ணு வேஷம் கூட போட ஆரம்பிச்சிட்டியா? யோ இல்ல இல்ல, அவ ஒரு பொண்ணுதான்னு சொல்ல வரேன். இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த காஜி பைய கெய்ச்சீரோ தான் அப்படின்னு போலீஸ்கார சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹெட் கேன் என்ன பண்றாங்கன்னா ஒரு டெலஸ்கோப் வச்சு பாக்க போறாங்க. இது நிஜமாலே அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது நமக்கு உதவி செய்யுமாடா? நிச்சயமா தலைவரே, இது பேரு தான் பைனாக்குலர். இத வச்சு நம்ம தூரத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல. இப்ப அந்த ரைட் ஹேண்ட் வந்து அந்த டெலஸ்கோப்ல கரெக்டான ஃப்ரீக்வன்சியை செட் பண்றான். எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அதுல பாக்குறான். ஆகா அற்புதம், அட்டகாசமா இருக்கே. பாஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தோம். நீங்க இந்த மாதிரி உல்லாசமா பாக்குறதுக்காக வரல பாஸ். இதெல்லாம் நியாயமே கிடையாது. அவனுங்க நான் கொஞ்ச நேரம் பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் பொருடா, நான் இதே அவளை கண்டுபிடிக்கல. ஆகா நான் கண்டுபிடிச்சேன்டா. இப்படி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கிறத ஒரு பொண்ணு உள்ள இருந்து பாத்துறா. பாத்துட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கிறத அந்த டெலஸ்கோப்ல ஏறிய ஹீரோவும் பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறான். ஐயோ மாட்டிக்கிட்டோம் தலைவா, வாங்க இங்க இருந்து ஓடி போயிருவோம். அவன் போறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. கடைசியா அவனை நான் சந்திச்சிட்டேன். நீ பண்ண தப்புக்கு என்ன போலீஸ் தூக்கிட்டு போய் முக்குன்னு மொத்திட்டாயடி. அதனால அந்த தப்ப நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எழுதி கொடுத்துட்டு போற அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், அது உண்மையான நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவ இப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் மாமாவை போட்டு விட்டுறா. சரி அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ இந்த பாத் ஹவுஸ்ல தான் வளர்ந்தியா? ஆமா. அந்த பாட்டி தான் உன்னை வளர்த்தாங்களா? ஆமாங்கிறேன். நான் இங்கதான் வளர்ந்தேன், சின்ன வயசுல இங்கதான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்பனா சரி, அப்ப இது மட்டும் கரெக்டா இருந்தா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோவோட கையை தூக்கி அவளோட ஜெஸ்ட்ல வைக்கிறா. ஹீரோ அவனோட கையை ஜெஸ்ட்ல வச்சோன்னா ஹீரோ வாங்கி விழுங்குறான். பாஸ் உங்களுக்கு என்னாச்சு? ஹீரோ மென்ஸ் பாத்ரூம் கூட்டு போயிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுறான். பாஸ் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் பயந்துட்டேன். ஆமா அந்த பொண்ணு அவங்களை அப்படி என்ன பண்ணா? பொண்ணா? நான் பார்த்தேன் குருவே, அந்த பொண்ணு உங்களை அடிக்கல. அந்த பொண்ணு மட்டும் உங்களை அடிச்சிருந்தாலும் வச்சுக்குங்க. அப்பதான் இல்லடா அப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்கார அந்த இடத்துல வந்து சிரிச்சுட்டு இருக்காரு. கேச்சீரோ உன்னை இப்ப நான் தூக்கில போட போறான்டா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம பாட்டி வந்துடுறாங்க. ஓ ஒட்டாமி வாங்க வாங்க, உங்க பேரை நான் கைது பண்ண வந்திருக்கேன். கைது பண்ண போறியா? ஆமா, இவன் நிறைய பசங்களை கொண்டிருக்கான், அதுவும் பொம்பளை கிட்ட போட்டு. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவன் சண்டை போடுவானே தவிர மத்த யாரையும் கொல்ல மாட்டான் அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே, அப்பனா நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கீங்க அப்படின்னு சொல்றான் அந்த போலீஸ்கார். பாட்டி கூட மறைச்சிக்கிட்டு, அப்பனா நீ சின்ன வயசுல பண்ண அந்த அசிங்கத்தை மறந்துட்டியா? சரி விடு, இப்ப அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்ல போக, அப்படி என்ன அசிங்கமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்க, ஏதோ உன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கிறனால நீ தப்பிச்சிட்டடா, அடுத்த தடவை உன்னை பாத்துக்கிறான்டா அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். ஹீரோவோட கூட்டணியில இருக்கிற ஒருத்தன் கஸ்டல்லான்ற ஒரு கேக்க வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்க. அந்த பொண்ணு அவன் மேல ஒரு கட்டையை விட்டேறியா. அந்த கட்டையை அவன் எடுத்து பார்த்தா 90% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவனும் அந்த பொண்ணு பின்னாடியே போறான். பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இன்னொரு பையனும் மர்மமான முறையில இறக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையனும் இறந்துட்டான். இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு தொழாமாரு அப்படின்னு ஹீரோ அவனோட உடம்ப பாக்குறான். அவனுடைய நெஞ்சில யாரோ கத்தினால குத்துன மாதிரி இருக்கு.
இதை பார்த்துதான் ஹீரோ முடிவு பண்ணிட்டான் அந்த பொண்ணு தான் அந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து இந்த போலீஸ்கார் ஹீரோ மடக்கி பிடிச்சிடறான். நான் அவன் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவங்களை தள்ளி விட்டுட்டு வெளில வந்து பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல தான் நிக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோவை தவறத்தை போய்கிட்டு இருக்க. இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டான். எங்கடி இருக்க வெளியில வாடி அப்படின்னு சொன்னா இப்ப அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. எனக்கு தெரியும் வா இதை இங்கேயும் போய் முடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண போறான். அந்த பொண்ணு திரும்பி ஹீரோ அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி இருந்த 2 பேர் அட்டாக் பண்ணிருக்கா. இப்ப அவ கையில இன்ஜா பிளேட் எடுத்து மேல நோக்கி விட்டேறா. பார்த்தா நேரம் அங்க இருந்த ஒரு பொண்ணு மேல போய் படும்போது அந்த பொண்ணை தட்டி விட்டுறா. பரவாயில்லையே நீங்க அதுக்கெல்லாம் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க. யார் அவ அப்படின்னு ஹீரோ கேட்க கைச்சிரு அவதான் அந்த கொலைக்கெல்லாம் காரணம் நான் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீங்க அவரை பாதுகாக்கிறீங்கன்னா அவன் தான் அப்ப அந்த ஈக்காவா இருக்கணும். இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனை 17 வயசு பையங்களை கொல்ல வேண்டியதாயிருச்சு. கடைசியா நான் அவனை சந்திச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய ரோபோட் மேல ஏறி ஹீரோவோட சண்டை போட ரெடியா இருக்கா. அந்த நேரம் பார்த்து போலீஸ் எல்லாம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் சொல்றா வெயிச்சிரோ சாரிப்பா அவனுக்கு தெரியாம தப்பா நினைச்சிட்டோம். இப்ப குற்றவாளிக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அவனும் சண்டை போடுறாங்க. இதான் நமக்கான நேரம் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு இப்ப டைரக்டா பாத் ஹவுஸ் கூட்டு வந்துடுறா. ஆமா என்னத்தான் நடக்குது அப்படின்னு ஹீரோ கேட்க என்னோட பேரு தான் கிரிக்கோ. நான் ஒரு ஈக்கா நிஞ்சா உங்களை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவ. என்ன பாதுகாக்கிறதுக்கா? ஏடோல சோகனோட ஆட்சி வீழ்ந்துருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சதி. அதனால இப்ப அவங்க உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் போரு எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஏடோனா என்ன அவங்க என்ன தேடுறாங்க? ஒரு பொருள் ஹீரோ நோக்கி விட்டிடுறாங்க. பாட்டி பிடிச்சிட்டு ஆமா என்ன இது சீல் கேஸா அப்படின்னு ஹீரோ பாக்க ஆமா பாட்டி நீங்க எந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க? கேச்சேரோ கிரிக்கோ உண்மையை தான் சொல்றான். அப்பனா அவள உங்களுக்கு தெரியுமா? அவங்க அவங்கள தாக்குனதுக்கு காரணம் அவங்க புறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க தாக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீலை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா இந்த சீல் என்ன பண்ணும் என்னது இது அப்படின்னு ஹீரோ கேட்க டோக்கு காவாவா? ஆமா நான் ஏன் டோக்கு காவாவா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில பயங்கரமான சத்தம் கேக்குது. பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப கிரிக்கோ ஹீரோ பிடிச்சிட்டு உனக்கு அப்புறமாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்றேன், முதல்ல அவங்கள தோக்கடிப்போம் அப்படின்னு அவன் சொல்றா. ஹீரோ என்னமா பண்ற அப்படின்னு கேக்குறான். நீங்க எந்த பொண்ணோடையும் இது வரைக்கும் தூங்குனது இல்லையில நீங்க ஒரு வெறிச்சின் தானே அப்படின்னு அவன் கேட்க ஆமா அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க டோக்குக்கா சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு இதுவே அடையாளம். அதை எழுப்புறதுக்கு உங்களால மட்டும் தான் முடியும் அப்படின்னு இப்ப கேஸ் பாத்துட்டு கூட்டு வந்துடுறா. ஹீரோ அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த ஸ்டீல்ல ஒரு பிரகாசமா வெளிச்சம் வருது. இப்ப அந்த இடத்துக்கு உடச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஜெயின் ரோபோட் வந்து நிக்குது. அப்ப நான் இது உண்மைதானா? ஒரு ட்ரூ வெர்ஜின் டோக்குகாவால தான் இந்த ஜெயின் ரோபோட்டை கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. இது ஒரு டோக்குகாவா பிளட் லைனால மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப நான் அவங்களோட வாரிசு தான் அப்படின்னு கிரிக்கோ சொல்ல பாட்டியும் அதே தான் சொல்றாங்க. இதோட பேரு தான் சூசானோ. அவங்க அப்படி சொன்னோன்னு அந்த ரோபோட் பயங்கரமா பெருசா அந்த இடத்துல நிக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கான். இப்ப அந்த ரோபோட் நம்ம ஹீரோ பிடிச்சு தூக்கி ஹீரோவா அதுக்குள்ள வச்சுக்கிறது. இத அந்த எனிமிஸ் பார்த்துட்டு பரவாயில்லையே அந்த பையனுக்குள்ள இந்த அளவுக்கு திறமை இருக்கா, எனக்கு வேற ரொம்ப மூட ஏத்திக்கிட்டு இருக்கான் அந்த பையன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்ப டைரக்டா அந்த ரோபோட் குள்ளேயே வந்துடுறான். பாட்டி வெளியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கேஜிரோ உங்களால இப்ப அந்த சூசனாவை ஓட்ட முடியும், அதுக்கு நீங்க சீல் கேஸ அந்த இடத்துல சொருவணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதை கரெக்டா பண்ணிடுறான். இப்ப அந்த வில்லன் டீம் ரோபோட் வந்து ஹீரோவை தாக்க ரெடியா வரா. ஹீரோவும் எவ்வளவு ட்ரை பண்றான் அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா அந்த ரோபோட் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. அப்ப அந்த எனிமி ரோபோட் வந்து ஹீரோவை தாக்க வர ஹீரோ லைட்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில அந்த ரோபோட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அட்டாக்க கவுண்டர் பண்ணி ஒரு பஞ்சு கொடுக்குது. இதுல அந்த எதிரியோட ரோபோட்ஸ் வந்து பின்னாடி போயிருது. பரவாயில்ல அது ஒரு பொண்ணு ரோபோட் டம்மி நினைச்சா இவ்வளவு பவரா இருக்கு. எனக்கு அந்த பையன் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால இப்ப நான் இங்க இருந்து போறேன், திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. எனிமிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் தப்பிச்சு போறாங்க. பட்டி பரவாயில்ல போகட்டும், அவங்க வர்றதுக்குள்ள நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல ஹீரோவோட ரைட் ஹேண்ட் வந்து அவன் என்ன நடக்குது பாட்டின்னு கேட்கான். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஹீரோ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப வில்லன்ஸோட இடத்த தான் காமிக்கிறாங்க. அப்படின்னா அந்த சூசனோ உண்மையிலே இருக்கா? அந்த ஓனிகாமே தான் இருக்கிறதுலே ரொம்ப பவரானது அப்படின்னு புராணத்துல போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல அதை எழுத்துல யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அந்த வில்லன்ஸோட தலைவர் சொல்ல தொடர்ந்து எபிசோட முடிச்சிடறாங்க.